ஹாய் ஹலோ வியூவர்ஸ். வெல்கம் டு மேக்ஸ் வித் ஆரோ யூடியூப் சேனல். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, டான்சி சிலபஸ்ல பிஎஸ்சி மேக்ஸ் ஃபர்ஸ்ட் இயர்க்குள்ள சிலபஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். லேட்டெக் அப்படிங்கிற வெப். அதில் செகண்ட் சாப்டர் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். டைப் செட்டிங் மேத்தமெட்டிக்ஸ். ஸோ ஒரு மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷன் எப்படி டைப் பண்ணுறது அப்படிங்கிறத மோஸ்ட்லி செகண்ட் யூனிட்ல கொடுத்துருக்காங்க. ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். தென் ஈக்குவேஷன் டைப் பண்ணுறதுக்கான என்வாயர்மெண்ட்ஸ் என்ன, ஃபான்ட்ஸ், ஹேட்ஸ், அண்டர்லைனிங், தென் பிரேசஸ் எப்படி லெஃப்ட் பிரேஸ் ஓப்பன் பண்ணுறது, ரைட் பிரேஸ் ஓப்பன் பண்ணுறது அண்ட் ஸோ ஆன். தென் மேட்ரிக்ஸ் எப்படி டைப் பண்ணுறது, தென் கஸ்டமைஸ்டு கமெண்ட்ஸ், ஒரு கமெண்ட் எப்படி கஸ்டமைஸ் பண்ணுறது, தியரம் லைக் என்வாயர்மெண்ட்ஸ், ஒரு தியரம், கராலரி, லெம்மா அண்ட் ஸோ ஆன் அதை எப்படி கிரியேட் பண்ணுறது. தென் மேத் ஸ்டைல்ஸ், என்னென்ன ஸ்டைல்ஸ் இருக்குது மேத்தில், தென் மேத் ஃபாண்ட்டை எப்படி போல்டு பண்ணுறது, தென் நம்பர் சிஸ்டம் எப்படி கொடுக்குறது, தென் பைனாமியல் கோஎஃபிஷியன்ட்டை எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லுங்க. ஆக்சுவலாக அதை 2 வீடியோஸாக ஸ்பிட் பண்ணுற மாதிரி ஒரு ஐடியா. தியரம் லைக் என்வைரன்மெண்ட்ஸ் அது மட்டும் தனி வீடியோவும், ரிமைனிங் எல்லாம் ஒரு வீடியோவும் கம்பைன் பண்ணிடலாம். ஏன்னா மோஸ்ட்லி ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷன் அப்படின்னா, வி ஆர் ஹேவிங் டூ டைப்ஸ் ஆஃப் மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷன். ஒன்று அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரன்னிங் டெக்ஸ்ட்ல இன்க்ளூட் பண்ணுறது, அதாவது இன்லைன் மேத்தமெட்டிக்கல் மோட் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் கன்சிடர் தி ஃபங்க்ஷன் எஃப் ஃப்ரம் எக்ஸ் டு ஒய். ஸோ அந்த மாதிரி ரன்னிங் டெக்ஸ்ட்டுக்குள்ளேயே இன்பிட்வீனில் மேத்தமெட்டிக்கல் கமெண்ட்ஸை யூஸ் பண்ணோம் அப்படின்னா தட்ஸ் கால்டு இன்லைன் மேத்தமெட்டிக்கல் மோட். அனதர் ஒன் டிஸ்பிளே மேத்தமெட்டிக்கல் மோட். நியூ பேராகிராஃபில் மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷனை டைப் பண்ணோம் அப்படின்னா, தட் மீன்ஸ் ஈக்குவேஷன் நம்பரோட ஈக்குவேஷனை டைப் பண்ணீங்க அப்படின்னா தட்ஸ் கால் டிஸ்பிளே மேத்தமெட்டிக்கல் மோட் அப்படின்னு சொல்ல போகிறோம். ஸோ மேத் மோட் யூஸ் பண்ணணும் அப்படின்னா we need two packages. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஏஎம்எஸ் மேத், அமெரிக்கன் மேத்தமெட்டிக்கல் சொசைட்டி அப்படிங்கிற ஒரு பேக்கேஜ் தேவை, ஏஎம்எஸ் மேத். another ஒன் ஆல்ஃபா பீட்டா காமா டெல்டா அண்ட் so on சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா we need one more packages, ஏஎம்எஸ் எஸ்ஒய்எம்பி, தட் மீன்ஸ் அமெரிக்கன் மேத்தமெட்டிக்கல் சொசைட்டி சிம்பிள். ஓகே, இந்த ரெண்டு பேக்கேஜ் இருந்தால் தான் நம்ம மேத்தமெட்டிக்கல் கண்டென்ட்டை கிரியேட் பண்ண முடியும். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு 15 ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுற மேத்தமெட்டிக்கல் நொட்டேஷன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துட போகிறோம். மேத்தமெட்டிக்கல் மோடுக்குள்ள தான் யூஸ் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் இருக்கிறது ஃபங்க்ஷன், தென் கமெண்ட், என்ன கமெண்ட் அதோட அவுட்புட் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறோம். தென் ப்ரைம், பி ப்ரைம், தட் மீன்ஸ் பி டேஷ் அப்படின்னு சொல்லி எப்படி டைப் பண்ணுறது, அதுக்கான கமெண்ட் என்ன அப்படின்னா பி அப்பாசிட்டிவ் யூஸ் பண்ணலாம், இல்லை அப்படின்னா பி ப்ரைம் அப்படிங்கிற கமெண்ட்டை யூஸ் பண்ணலாம். லேட்டெக்ல பேக் ஸ்லாஷ் ப்ரைம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா we get the prime output. தென் சப்ஸ்கிரிப்ட் சூப்பர் ஸ்கிரிப்ட், உங்களுக்கு சப்ஸ்கிரிப்ட்ல ஒரு கண்டென்ட் வேணும். ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் சஃபிக்ஸ் ஒன் அவுட்புட் செக் பண்ணோம் அப்படின்னா எக்ஸ் சஃபிக்ஸ்ல ஒன் அப்படின்னு வேணும் அப்படின்னா we got to type எக்ஸ் அண்டர் ஸ்கோர் ஒன். தென் சூப்பர் ஸ்கிரிப்ட்ல வேணும் அப்படின்னா எக்ஸ் கேட் சிம்பிள் டூ எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணோம். இந்த சப்ஸ்கிரிப்டா இருந்தாலும் சரி சூப்பர் ஸ்கிரிப்டா இருந்தாலும் சரி சிங்கிள் டிஜிட்டா இருக்கும்போது தான் இந்த மாதிரி யூஸ் பண்ண முடியும். சப்போஸ் மோர் தென் ஒன் டிஜிட்டா இருந்துச்சு அப்படின்னா we got to use within that curly braces. ஃபார் தி நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் x11, சப்போஸ் உங்களுக்கு x11 அப்படிங்கிறது வேணும் அப்படின்னா you got to use the curly braces. அதர்வைஸ் என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம எக்ஸாம்பிள் தட் மீன்ஸ் நம்மளோட ஹேண்ட்ஸ் ஆன் செஷன்ல செக் பண்ணிடலாம். ஓகே, தென் எக்ஸ் 22 எக்ஸ் பவர் 22 வேணும் அப்படின்னா we got to type like this எக்ஸ் பவர் within that braces you got to type more than one கேரக்டரா இருந்தது அப்படின்னா. தென் சம்மேஷன். ஸோ மோஸ்ட்லி நம்ம மேத்தமெட்டிஷியன் அப்படின்னா மேத்தமெட்டிக்கல் சிம்பிள்ஸோட நேம் தெரியும். நேம் தெரிஞ்சாலே half ஆஃப் தி கமெண்ட் இஸ் ஓவர். சப்போஸ் நமக்கு சம்மேஷன் அப்படிங்கிற சிம்பிள் வேணும் அப்படின்னா we got to type ஃபர்ஸ்ட் 3 லெட்டர் பேக் ஸ்லாஷ் சம், தட்ஸ் ஆல். சம்னு சொல்லி டைப் பண்ணோம் அப்படின்னா we get the summation symbol. ஸோ அதில் உங்களுக்கு லிமிட்ஸ் I runs over from 1 to 100 இந்த மாதிரி வேணும் அப்படின்னா we got to type. ஸோ சப்ஸ்கிரிப்ட்ல I is equal to 1 வேணும், சூப்பர் ஸ்கிரிப்ட்ல 100 வேணும். ஸோ அண்ட் ஸோ ஒன் ரிமைனிங் எல்லாமே as usual தான். தென் ப்ராடக்ட், ஓகே, PROD பேக் ஸ்லாஷ் PROD அப்படின்னு சொல்லி டைப் பண்ணோம் அப்படின்னா we get the product symbol. தென் இன்டகிரேஷன் பேக் ஸ்லாஷ் ஐஎன்டி, தட்ஸ் ஆல். பேக் ஸ்லாஷ் ஐஎன்டின்னு சொல்லி டைப் பண்ணிட்டோம் அப்படின்னா we get the இன்டகிரேஷன் சிம்பிள். சப்போஸ் இதில் லிமிட்ஸ் வேணும் அப்படின்னாலும் அப்பர் லிமிட் லோயர் லிமிட் சப்ஸ்டிட் பண்ணலாம், லைக்வைஸ் சப்ஸ்கிரிப்ட் சூப்பர் ஸ்கிரிப்ட். தென் மல்டிபிள் இன்டகிரேஷன், சப்போஸ் நீங்கள் டபுள் இன்டகிரல் வேணும் அப்படின்னா பேக் ஸ்லாஷ் டபுள் ஐஎன்டின்னு யூஸ் பண்ண போகிறோம், டபுள் ஐஎன்டி. ஸோ ட்ரிபிள் இன்டகிரல் வேணும் அப்படின்னா ட்ரிபிள் ஐஎன்டின்னு யூஸ் பண்ணோம் அப்படின்னா we get the ட்ரிபிள் இன்டகிரல். தென் செட் ஆஃப் இன்டகிரேஷன்ஸ் ஐ டாட்ஸ் அப்படின்னு யூஸ் பண்ணோம் அப்படின்னா 3 கன்சிக்யூட்டிவ் டாட்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். இந்த 3 டாட்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கான கமெண்ட் டாட்ஸ் அப்படின்னு யூஸ் பண்ண போகிறோம். இதை எலிப்சஸ் அப்படின்னு சொல்லுவோம் மேத்தமெட்டிக்கல். Then cyclic integration, that means complex integration, integration over this circle, backslash OINT, O represents for cycle integration. Then fraction அப்படினால நமக்கு two parts வேணும், numerator as well as denominator. So back command is backslash frag, first 4 letters of fraction, fragல first 4. Then it has two mandatory brackets, first bracket indicates numerator, second bracket indicates denominator. Then derivative, nabla, so delta ஓட ரொட்டேஷன் தான் நாப்லா அப்படின்னு சொல்லுவோம், பேக் ஸ்லாஷ் நாப்லா எஃப். ஓகே, நாப்லா மீன்ஸ் இட் ப்ரொடியூசஸ் தி திஸ் சிம்பிள், நாப்லா சிம்பிள். தென் ஆர் டிஎக்ஸ் பை டிஒய் அப்படின்னு சொல்லி நம்ம கிரியேட் பண்ணணும் அப்படின்னா we got to type dx by dy. சப்போஸ் பார்ஷியல் டெரிவேட்டிவ் வேணும், தட் மீன்ஸ் இதை டோ ஒய் பை டோ எக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த டோ ப்ரொடியூஸ்டு பை தி கமாண்ட் பேக் ஸ்லாஷ் பார்ஷியல், பேக் ஸ்லாஷ் பார்ஷியல் அப்படிங்கிறத யூஸ் பண்ணோம் அப்படின்னா இட் ப்ரொடியூஸ் தி கமாண்ட் டோ. தென் ரூட், ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ், ஸ்கொயர் ரூட் அப்படிங்கிறத ரீட் பண்ணும். ஸோ எஸ்கியூஆர்டி
type பண்ணோம் அப்படின்னா we get the symbol square root x. Suppose nth derivative, that means fifth derivative of x, y, z அப்படிங்கிறப்போ within square bracketல யூஸ் பண்றது எல்லாமே ஆப்ஷனல் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். உங்களுக்கு 5 அப்படிங்கிறது ஆப்ஷனல். ஓகே, then limit backslash lim, it produces the limit function. Then exist backslash exist does not exist means n backslash n exists or backslash not backslash exists, we may use like this. Then mods, different type of mods is there, mod function. தென் பைனாமியல் எக்ஸ்பிரஷன் ஆக்சுவலாக இது ஒரு செக்ஷனாக தனியாக கொடுத்துருக்காங்க நம்மளோட சிலபஸில், பட் இங்கே செக்ஷன் வேண்டியதில்லை. பேக் ஸ்லாஷ் பைனாம் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிட்டோம் அப்படின்னா இட்ஸ் ஆல்சோ ஹேஸ் டூ மேண்டேட்டரி பிராக்கெட்ஸ், இட் ப்ரொடியூஸ் தி அவுட்புட் லைக் திஸ். ஸோ இதுதான் நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுற மேத்தமெட்டிக்கல் நோட்டேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இதுதான் யூஸ் பண்ணுவோம். ஓகே, இதை எப்படி நம்ம டைப் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம ஹேண்ட்ஸ் ஆன்லாம் பார்த்துக்கலாம். தென் மேத்தமெட்டிக்கல் என்வைரன்மெண்ட்ஸ் என்னென்ன இருக்குது, லாட் ஆஃப் என்வைரன்மெண்ட்ஸ் இருக்குது. பட் நம்ம டெக்ஸ்ட் ஃபுல்லாக ஈக்குவேஷன் நிறைய கொடுத்துருக்காங்க. பட் அதை விட பெட்டர் ரெண்டு இருந்தால் போதும். நம்ம என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு லிஸ்ட் அவுட் பண்ணிடலாம். ஈக்குவேஷன் ஸ்டார். ஸோ சிங்கிள் லைன் ஈக்குவேஷன் இருந்தது அப்படின்னா we may use ஈக்குவேஷன் ஸ்டார் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஈக்குவேஷனுக்கு நம்பர் அப்பியர் ஆகாது. ஸோ அன்லைன் மல்டிபிள் லைன் ஈக்குவேஷன் இருந்தது, தட் மீன்ஸ் மல்டி லைன் மோர் தென் ஒன் லைன் ஈக்குவேஷன் இருந்தது அப்படின்னா we may use other remaining environment, multi line, gather, align, fl, flush, left align, split, gathered, aligned, whatever it may be. But two things is enough, one is equation, another one is align. These two is enough to create the whole document. Okay, so we are going to concentrate only these two, equation and align. Okay, text mode, that means inline text mode. How to type the inline text? That means we are going to type the mathematical equation within the running text. Okay, for example, if r is the, okay, this is my LaTeX input, this if it produce like this, if r is the radius of the circle, begin math, end math, we may use inline mathematical in three ways we can create. The first method is $sign, another one backslash begin math, end math, otherwise we may use backslash open bracket backslash closed bracket, but my choice is we may use $sign, that's very easy. Okay, so this is the possible option for inline mathematical mode. We may use any one of these things. We have three options, we may use any one of these things. Okay, so simple equations, how to type more than one line equation. So simple equation எப்படி type பண்றது, that means one line equation. Okay, yeah, begin equation, end equation, இதுதான் environment அப்படின்னு சொல்றது. I am typing x squared plus y squared is equal to r squared. So without equation, it produces the equation number also. So this is my LaTeX file, this is my LaTeX code, it produces the output like this, x squared plus y squared is equal to r squared. This is my first equation in this presentation. Okay, so இதில் டபுள் லைன் இங்கே நியூ லைன் கமெண்ட்லாம் கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒர்க் ஆகாது. ஓகே, சிங்கிள் லைன் ஈக்குவேஷனாக இருந்தது அப்படின்னா we are going to use begin equation, end equation. ஸோ ஒன் மோர் டைம் ரன் பண்ணோம் அப்படின்னா இங்கே அப்பியரன்ஸுக்கு இங்கே வந்து கொஸ்டின் மார்க் அப்பியர் ஆகாது. ஆக்சுவலாக இந்த ரெஃபரன்ஸ் நம்பர் ஈக்குவேஷன் நம்பர் வந்து கிராஸ் ரெஃபரன்ஸுக்கு யூஸ் பண்ணுறது தான். ஸோ ஒரு டைம் மட்டும் தான் ரன் பண்ணியிருக்கேன், கொஸ்டின் மார்க் அப்பியர் ஆகுது. சப்போஸ் ஒன் மோர் டைம் ரன் பண்ணோம், ஸோ டேபிள் ஆஃப் கரண்ட்ஸாக இருக்கட்டும், லிஸ்ட் ஆஃப் ஃபிகர்ஸ், பிபிலியோகிராஃபி, சைட்டேஷன், இது எல்லாமே you have to compile twice, otherwise it doesn't work, it appears on question mark. Okay, then எளிமையா சப்போஸ் உங்களுக்கு ஈக்குவேஷன் நம்பர் வேணும் அப்படின்னு நினைக்கிறோம், அந்த டைம்ல நம்ம என்ன பண்றது, we have 5 options. Okay, so one is ஈக்குவேஷன் ஸ்டார் அப்படிங்கறத யூஸ் பண்ணலாம், இன்ஸ்டெட் ஆஃப் ஈக்குவேஷனுக்கு பதிலா ஈக்குவேஷன் ஸ்டார் யூஸ் பண்ணலாம். இல்ல நான் ஆல்ரெடி ஈக்குவேஷன் அப்படிங்கறத டைப் பண்ணிட்டேன் அப்படின்னா நோ நம்பர் அப்படிங்கிற கமாண்ட் யூஸ் பண்ணலாம். நோ நம்பர் யூஸ் பண்ணோம் அப்படின்னா we didn't get the equation number, or no tag, or double dollars யூஸ் பண்ணலாம், or பேக்ஸ்லாஷ் ஸ்கொயர் பிராக்கெட் யூஸ் பண்ணோம் அப்படின்னாலும் நமக்கு டிஸ்பிளே மேத்தமெட்டிக்கல் மோடில் அப்பியர் ஆகும். பட் நமக்கு ஈக்குவேஷன் நம்பர் அப்பியர் ஆகாது. எனி ஒன், ஓகே, based on your wish, any one, we may use any one of these conditions. Okay, then equation groups with a simple alignment, we are going to get only simple alignment. Okay, more than one line equation, I am going to get the formula for. So this is my output, check, just to check that a plus b whole power 3 is equal to. So explain. So mostly mathematician அப்படினாலே equal to சைனுக்கு நேரா எழுதுறத நம்ம ஃபாலோ பண்ணிருப்போம். அது எப்படி கிரியேட் பண்றது, a plus b whole power 3. So whenever we are using and symbol, already first unitல நிறைய டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். and symbol அப்படிங்கிறது யூஸ் பண்ணீங்க அப்படின்னா that's for column separation, alignment purposeக்காக இங்க யூஸ் பண்றதா. ஓகே, ஸோ நமக்கு எந்த சிம்பிளுக்கு நேரா அலைன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அங்க and symbol யூஸ் பண்ணணும். ஸோ ஈக்குவல் டு சைனுக்கு நேரா வேணும் அப்படிங்கிறப்ப we are using and symbol nearby equal to sign. ஓகே, யூஸ் பண்ணோம் அப்படின்னா we get the aligned equation, set of equation. Suppose இதுல equation number வேணும், so one more example, suppose இதுல equation number வேணும் அப்படினாலும் just we may use star instead of align க்கு பதிலா align star அப்படிங்கறது யூஸ் பண்ணீங்க அப்படினா equation number appear ஆகாது. Suppose இதுல நீங்க ஈக்குவேஷனுக்குள்ள டெக்ஸ்ட் யூஸ் பண்ணணும் அப்படின்னா we got to use the command. Okay, text backslash text அப்படிங்கிற கமாண்ட் யூஸ் இங்க டபுள், ஓகே வெயிட் a minute, இங்க டபுள் அண்ட் சிம்பிள் யூஸ் பண்ணிக்கிறது ரீசன் என்ன அப்படின்னா it appears on the your right hand side margin, right hand side marginல appear ஆயிடும், aligned ஆயிடும். ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் இங்க டபுள் அண்ட் சிம்பிள் யூஸ் பண்ணிருக்கோம். ஸோ whenever we are using text within the mathematical mode means you got to use the command backslash text. ஸோ மேத்தமெட்டிக்கல் மோடுக்குள்ளர நீங்க ரன்னிங் டெக்ஸ்ட்டை யூஸ் பண்ணணும் அப்படின்னா
தி கமாண்ட் \text அப்படிங்கிறத கண்டிப்பா யூஸ் பண்ணணும். அதர்வைஸ் இதுல நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. ஐ வில் ஷோ தி டிஃபரன்ஸ் இன் அவர் டெமோ செஷன். தென் இன்டர்பிரட்டிங் டெக்ஸ்ட். சப்போஸ் நீங்க ஓஆர் கொஸ்டின் பேப்பர்லாம் படிக்கிறோம், இல்ல ஓஆர் ப்ரிப்பேர் பண்றோம், இல்ல இந்த மாதிரி உங்களுக்கு அவுட்புட் வேணும் அப்படின்னா, யூ ஹேவ் டு யூஸ் இன்டர் டெக்ஸ்ட். தட் மீன்ஸ் இன்டர் டெக்ஸ்ட் அப்படிங்கிறப்போ உங்களுக்கு தனியா இதுக்கு கமாண்ட் யூஸ் பண்ணணுங்கிற அவசியம் இல்ல. இன்டர் டெக்ஸ்ட் அப்படிங்கிற கமாண்ட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா, நார்மல் மோட்ல அப்பியர் ஆகும். டெக்ஸ்ட் வந்து நார்மல் மோட்ல நியூ லைன்ல அப்பியர் ஆகும். அதுதான் இங்க இம்பார்ட்டன்ட். நியூ லைன்ல அப்பியர் ஆயிடும். இங்க வந்து ஈக்குவல் தட் மீன்ஸ் இந்த அலைன்மெண்ட்டை எந்த ஒரு ஸ்டெப்பும் பண்ணாது. இன்டர் டெக்ஸ்ட் அப்படின்னு யூஸ் பண்ணோம் அப்படின்னா. பட் டெக்ஸ்ட்னு யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா அதை டிஸ்டர்ப் பண்ணும். We are going to see. Then cases environment, how to prepare cases. Okay, so mostly இது எங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா discontinuous functionல cases அப்படிங்கிறது கிரியேட் பண்ணுவோம். begin equation star end equation star யூஸ் பண்ணிருக்கேன். ரீசன் என்ன அப்படின்னா எனக்கு ஈக்குவேஷன் நம்பர் வேணும். then begin cases end cases, that is the environment for case environment. \sinx mathematical content and symbol for column separation, that means alignment purpose. எனக்கு ifக்கு முன்னாடி alignment வேணும் அப்படிங்கறத இங்க இண்டிகேட் பண்ணிருக்கேன். if x greater than 0, remaining are as usual. Okay, then matrix எப்படி create பண்றது? We have 5 types of matrices. One is matrix. Matrix means without any brackets. P matrix means it produces the bracketed matrix. B means square bracket matrix. V means determinant of matrix. If you are using capital V means that produce norm of that matrix. Then small matrix. We are going to see the example. Okay, begin matrix, end matrix, that is environment. One, and symbol for column separation, that means second column, it produces second column as 2. Then row, double backslash means creates new line, that means second row, 3 and 4. It produces the output like this, 1, 2, 3, 4. Then I'm going to use the same matrix but with a different environment name. So I'm going to use P matrix. Instead of matrix, I'm going to use P matrix. It produces the bracketed matrix. So if I am using B matrix means it produces a square bracket matrix. V matrix means a determinant. Capital V matrix means it produces norm of that matrix. This is the procedure to create the matrix environment. Okay, so next one, overline underline, then over brace under brace. We are going to see in our example என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்றோம், எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பிஃபோர் தட் எப்படி லேட்டெக்ஸ்ல சிம்பிள்ஸை டைப் பண்றது அப்படிங்கிறத பார்க்க போறோம். கிரீக் லெட்டர்ஸ் மோஸ்ட்லி நமக்கு நேம் என்ன அப்படிங்கிறது தெரியும். அந்த நேம் பேக் ஸ்லாஷை ஃபாலோ பண்ணி டைப் பண்ணாலே ஆல்மோஸ்ட் ஆன்சர் கிடைச்சிடும். ஓகே, ஸோ திஸ் இஸ் தி few more Greek letters. So capital delta, backslash capital delta, pi, capital psi, tau, small pi, var pi, xi, zeta, pi, psi, mu, nu, eta, beta. So நமக்கு symbols ஓட நேம் தெரிஞ்சாலே half of the problem is over. We are going to use that backslash followed by that name. Then letter shaped symbols, American Mathematical Society symbols. Okay, suppose yeah, dollar sign, imaginary part of that complex number, real part of the complex number, section number, partial, and so on. Then this is a power set. This is used for power set. Okay, so if you want to use this symbol, you have to load the package AMS symbol package. Then accents, how to prepare accents, acute, dot, triple dot, bar, vector. Some, yeah, vector is here, backslash VEC, vector X, cat symbol, and so on. So operators, binary operators, we want to produce plus or minus means you have to use PM, backslash PM, minus or plus, division, multiplication, that means times, asterisk, C dot, circle, bullet, intersection. For intersection, you have to use backslash cap. For union, backslash cup, square cup, diamond, and so on. Okay, so this is the procedure. Then relational operator. Relational means less than, greater than, proceeding, succeeding, subset. Subset means you have to use backslash subset, subset EQ, so and so on. In, not, equal, not in, proportional to, perpendicular, midline, parallel, okay, and so on. Similarly, equivalent. Okay, we get symbol like this, basic relational operators. So we have a few more options, supersets, and so on. Then arrow symbols gets left arrow, right arrow, two, okay, and so on. So many arrows are there. Mostly chemistry people using these arrows. Okay. Then ellipses. Ellipses means continuous dots. We get a few continuous dots. Dots, it produces the output, 3 dots in the bottom of the line. C dots means center dots. L dots also similar to dots. L dots means lower dots. Dot AC. So almost V dots, D dots. That means the diagonal dots. We are using that matrix form. B dots, vertical dots, and so on. So delimiter. ஸோ டெலிமீட்டர் அப்படிங்கிறது சப்போஸ் எக்ஸ் பை ஒய் அதுக்கு ப்ராக்கெட் கொடுக்கணும் அப்படின்னா நார்மல் டெக்ஸ்ட்டில் ப்ராக்கெட் கொடுத்தோம் அப்படின்னா ஜஸ்ட் அந்த லைனோட வித் என்ன இருக்கோ அந்த வித்துக்கு தான் அப்பியர் ஆகும். இல்லை நீங்கள் எனக்கு டெக்ஸ்ட்டுக்கு ஃபுல்லாக வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா யூ ஹவ் டு யூஸ் லெஃப்ட் அண்ட் ரைட். லெஃப்ட் ஓப்பன் ப்ராக்கெட், ரைட் க்ளோஸ்டு ப்ராக்கெட். லைக்வைஸ் யூ ஹவ் டு யூஸ். டெமோ செஷனில் வி ஆர் கோயிங் டு சி.
Then at last, what are the built-in mathematical functions? So LaTeX என்னென்ன function define பண்ணிருக்கோம்? Arc cos x, that means cos inverse x, sin inverse x, tan x. Suppose if you want to get cos x means you got to type backslash cos x. Then cosecant x backslash CSC. Determinant, okay, backslash det. Degree of that polynomial backslash d is the argument of that function backslash arg. Dimension, exponential, GCD, homomorphism, logarithmic, limit supremum, limit infimum, maximum, minimum, probability, kernel of that function. These are all built-in mathematical functions. So இது வரைக்கும் நான் பார்த்ததை நம்ம ஆக்சுவலாக ஒர்க் பண்ணி பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நான் டெக் மேக்கர் அப்படிங்கிறத யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அந்த எடிட்டர் ஓப்பன் பண்ணிடலாம். நியூ ஃபைல் கிரியேட் பண்ண போகிறோம். ஓகே, டாக்குமெண்ட் கிளாஸ், சாரி, document class, font size is 12, article, okay, then begin document, begin document, end document. I am going to save this file. Okay, I think, yeah, text files, math equation. I'm going to save in the name math equations. Okay, okay, I'm going to I'm going to use the mathematics commands contents, so that I'm going to load AMS math, then AMS symbol package. Okay, so next I'm going to create the title mathematical equations in LaTeX. So இது என்னோட title. Then author max with arrow. Okay, then I'm going to use make title. I'm going to run this file. So first file run ஆகுதா அப்படிங்கிறத செக் பண்ணப்போ. Okay, yes, run ஆயிடுச்சு, ப்ராப்ளம் இல்லை. ஸோ நம்ம செக்ஷன் பை செக்ஷனாக யூஸ் பண்ணி பார்த்துடலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் செக்ஷன் frequently used. ஓகே, frequently used symbols. ஸோ நம்ம ஒன் பை ஒன்னாகவே செக் பண்ணல. இது வரைக்கும் என்ன சிம்பிள் யூஸ் பண்ணியிருக்கோமோ எல்லாமே நான் பிகின் ஈக்குவேஷன் எண்ட் ஈக்குவேஷனுக்குள்ளேயே டைப் பண்ணிடுறேன். ஓகே, ஆர் பெட்டர் பிகின் பெட்டர் ரன்னிங் டெக்ஸ்ட்டை யூஸ் பண்ணிடலாம். பி பிரைம் அப்படிங்கிறத டைப் பண்ண போகிறேன். நம்ம எப்போல்லாம் மேக்ஸ் டைப் பண்ணுறோமோ அப்போ டாலர் சைனுக்குள்ளே தான் டைப் பண்ணணும். பி பவரில் எனக்கு பிரைம் அப்படிங்கிறது வேணும். ஓகே, பி பிரைம் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணது. ஓகே, இதை கம்பைல் பண்ணோம் அப்படின்னா வி கெட் தி அவுட்புட் லைக் திஸ் பி டேஷ், பி டேஷ் அப்படின்னு கிடைச்சிடும், பி பிரைம் அப்படிங்கிறது. பட் இதை எனுமரேட்டுக்குள்ளே டைப் பண்ணிட்டோம் அப்படின்னா பெட்டர், ஈஸியாக இருக்கும், நமக்கு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, ஓகே, எனுமரேட்ஸ் ஐட்டம். ஸோ இந்த கமெண்ட்டை ஒன் பை ஒன்னாக யூஸ் பண்ணிடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் பி பிரைம். ஸோ செகண்ட் என்ன டைப் பண்ண போகிறோம் அப்படின்னா x1 அப்படிங்கிறத டைப் பண்ண போகிறோம். x_1. ஓகே, அண்டு x ஸ்கொயர்ட் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணுறோம், ப்ரொடியூஸ் பண்ணுறோம். ஐம் கோயிங் டு டைப் திஸ் ஒன். ஓகே, ஆட்டோமேட்டிக்காக 1 2 3 அப்படிங்கிறத போய்டும். x சஃபிக்ஸ் 1 x ஸ்கொயர்ட். சப்போஸ் நான் இதே கமெண்ட் x, ஓகே, வித்தின் டாலர் சைன் x, எனக்கு சஃபிக்ஸில் x11 வேணும். நான் இப்போ இப்படி டைப் பண்ணேன் அப்படின்னா ஃபைல் ஒர்க் ஆகுமா அப்படின்னா கண்டிப்பாக ஒர்க் ஆகும். பட் அவுட்புட் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கு இருக்காது. ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி செக் பண்ணோம் அப்படின்னா x1 அப்படின்னு அப்பியர் ஆகிடும். ஓகே, ஸோ whenever we are using more than one character அப்படிங்கிறப்போ we got to type within the within the bracket curly bracesக்குள்ளே டைப் பண்ணோம் அப்படின்னா இப்போ அவுட்புட்டை செக் பண்ணுங்க. x11 அப்படிங்கிறது இப்போ நமக்கு கிடைச்சது. இதுதான் ப்ரொசீஜர். ஓகே, சப்போஸ் x கேப் சிம்பிள் பவரில் எனக்கு 22 வேணும் அப்படின்னா வித்தின் தட் ப்ராக்கெட்டுக்குள்ளே நீங்கள் டைப் பண்ணால் மட்டும்தான் பவர் 22 அப்பியர் ஆகிடும். அதர்வைஸ் x பவர் 2 into 2 அப்படிங்கிறது கிடைச்சிடும். ஓகே, ஓகே, தென் we are going to type summation. ஓகே, சம் ஐ அப்படிங்கிறது யூஸ் பண்ணுறோம். ஓகே, இட் ப்ரொடியூஸ் தி அவுட்புட் சம்மேஷன் ஐ அப்படிங்கிற சிம்பிளை ப்ரொடியூஸ் பண்ணோம், சம் ஐ. இதில் லிமிட்ஸ் வேணும் அப்படின்னா லிமிட்ஸையும் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். அப்பர் லிமிட் இஸ் ஓகே, சாரி, ஃபஸ்ட்டு லோயர் லிமிட் சூஸ் பண்ணிடலாம். i is equal to 1. ஓகே, சாரி, i equal to 1. ஸோ 100, 1லேருந்து 100 வரைக்கும் வேரி பண்ணுற மாதிரி நம்ம ப்ரோக்ராம் ரெடி பண்ணுறோம். ஸோ i is equal to 1 to 100 அப்படின்னு கிடச்சிட்டோம். இல்லை மோஸ்ட்லி நமக்கு எல்லாமே இந்த சிம்பிள்ஸ் எல்லாமே இந்த சிம்பிளுக்கு சமேஷன் சிம்பிளுக்கு மேலேயும் கீழே அப்பியர் ஆகிற மாதிரி தான் டெக்ஸ்ட் புக்கில் பார்த்துருப்போம். சப்போஸ் அப்படி ப்ரொடியூஸ் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா யூ ஹேவ் டு யூஸ் ஒன் மோர் கமெண்ட், லிமிட்ஸ் பிஃபோர் தட் சூப்பர் ஸ்கிரிப்ட் அண்ட் சப்ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா எக்ஸாக்டாக நமக்கு அப்பியர் ஆகிடும். ஓகே, ஸோ அந்த ப்ராடக்ட் சிம்பிள் நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். கமெண்ட் இஸ் /prod ப்ராடக்ட், தென் லிமிட்ஸ் again same input i is equal to 1 to 100, 1 to 100 i அப்படிங்கிறது ப்ரொடியூஸ் பண்ணுறோம். ஓகே, தென் இட் ப்ரொடியூசஸ் அண்டு ப்ராடக்ட் சிம்பிள் நமக்கு கிடைச்சது. நெக்ஸ்ட் we are going to create integration symbol. So single integral, then f of x into dx. Okay, then okay, double integral. Next we are going to create double integral, int f of x dx. Okay, so similarly we may create triple integral also, /i nt
f of x into dx. Now I am going to compile this file. It produces a single integral, double integral, triple integral. This limit வேணும்னா same procedure தான். Okay, upper limit is sorry, lower limit is a, upper limit is b. Now I am going to run this file for the triple integral. It produces the limits. இதில் உங்களுக்கு இன்டகிரேஷன் சிம்பிளுக்கு மேலே கீழே வேணும் அப்படின்னா ஜஸ்ட் யூ காட் டு யூஸ் தி கமாண்ட் லிமிட்ஸ் யூஸ் பண்ணி கம்பைல் பண்ணோம் அப்படின்னா we get the output. Okay, that's all. Integration. Okay, next we are going to produce complex integration. OINT f of z into dz. It produces complex integration. Yeah, integration over the circle. Just to verify that, integration over the circle. Okay, then what are the remaining symbols? Just cross check it. Okay, or better may use a few more. Okay, then complex integration. After that we use yeah, binom. May check binom. Okay, binom of we get two mandatory brackets, binom of x y. Okay, it produces the outputs binomial of two variables x y. It automatically produces. Okay, we are creating this one. So next one, integration, that means sorry, differentiation. Okay, frag, we are going to use frag. It has two mandatory brackets, one is for numerator and the second one is for denominator, dy by dx. Okay, so under pd, partial derivative, it that means again frag, it produces partial y partial x. Okay, partial y partial x. Now I am going to run this file. It produces the output dou y by pd is dou y by dou x. So these are all frequently used mathematical notations. So next we are going to use equation environment. Okay, for that we are going to create new section equation. Okay, we are going to create equation. So I am going to create the equation environment. Okay, x squared plus y squared is equal to x squared plus y squared is equal to r squared or a squared. Okay, so this is the equation of the circle. I am going to give the label equation 1. Okay, so I am going to create compile this file. It automatically produce the output like this: x squared plus y squared is equal to a squared. So it creates the equation number also. Okay, that's taken over by the LaTeX editor. That means LaTeX use பண்ணீங்க அப்படின்னா you got to focus only on your content, not about the equation number and alignment. No need to bother about all the work taken over by the LaTeX editor. Now I am going to compile this file. The equation, the oh sorry, the equation equation reference. I'm going to refer this equation, the equation 1.1, whatever it may be, some number. The equation 1 uh, refers the equation of the circle with the center. What about the center of this equation? 0 comma 0 and radius is a. Okay, so now I have to compile this file. So first time compile பண்ணோம் அப்படின்னா என்ன நடக்குது அப்படிங்கறத செக் பண்ணுங்க. Yeah, it automatically changes. Okay, suppose இதுல ஏதாவது clarification இருந்துச்சு அப்படின்னா again I am going to create one equation before that. Okay, so already create பண்ணிருக்க ஈக்குவேஷனுக்கு மேல ஒரு ஈக்குவேஷனை create பண்ண போறோம். a plus b is equal to c அப்படிங்கிற ஒரு ஈக்குவேஷன் create பண்றோம். label eq2 some. Okay, ஏதோ ஒரு நம்பர் கொடுத்துக்கிறோம். இப்போ கிரியேட் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்பர்ஸ் எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு பாருங்க. முன்னாடி எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் ஏ ஸ்கொயர் தான் நம்பர் ஒன்னா இருந்தது. பட் இங்கே நம்பர் ஒன்னுனே அப்பியர் ஆகுது. ஸோ யூ காட் டு கம்பைல் டுவைஸ். செகண்ட் டைம் கம்பைல் பண்ணீங்க அப்படின்னா மட்டும்தான் கரஸ்பாண்டிங்காக எல்லாமே சேஞ்ச் ஆகிடு ஈக்குவேஷன் 2. ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பர் அப்பியர் ஆகிடு. ஸோ இதுதான் சிங்கிள் ஈக்குவேஷனை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர். சப்போஸ் இதை நான் ஒன் மோர் லைன் யூஸ் பண்ணேன் அப்படின்னா இதில் ஒர்க் ஆகுமா அப்படின்னா கண்டிப்பாக ஒர்க் ஆகாது. ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ பிகின் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணிவிடுவோம். பிகின் ஈக்குவேஷன் a plus b equal to c, then double பேக்ஸ்லாஷ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ப்ரொடியூஸ் நியூ லைன். ஆக்சுவலாக நியூ லைன் கிரியேட் பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக கிரியேட் பண்ணாது. ஏன்னா ஈக்குவேஷன் என்வாயர்மெண்ட் யூஸ்ட் ஃபார் ஒன்லி சிங்கிள் லைன் ஈக்குவேஷன். இப்போ பார்த்தோம் அப்படின்னா நியூ லைன் கிரியேட் ஆகலை. ஸோ இந்த மெத்தட் ஃபெயிலியர். நம்ம சிங்கிள் லைன் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் we are going to create மல்டி லைன் ஈக்குவேஷன். ஸோ அலைன் அப்படிங்கிற ஈக்குவேஷனை கிரியேட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ என்ன ஈக்குவேஷன்? வெரி பேசிக் ஈக்குவேஷனை கிரியேட் பண்ணலாம். a plus b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவோட எக்ஸ்பான்ஷன் தான் நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். a plus b ஹோல் ஸ்கொயர் எனக்கு ஈக்குவல் டு ஓகே பெட்டர் அண்ட் சிம்பிள். ஃபர்ஸ்ட் அலைன்மெண்ட் இல்லாமல் நான் டைப் பண்ணிடுறேன். a plus b into a plus b. Okay, so new line. I produce what about that values? a squared plus ab plus ba plus b squared. So third line, this is equal to a squared plus
2ab plus b square. So now I am going to run this file. இந்த ஃபைலை ரன் பண்ணோம் அப்படின்னா என்ன நடக்குது அப்படிங்கிறத செக் பண்ணலாம். ஸோ இங்கே அலைன்மெண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அலைன்மெண்ட் கிடையாது. ஸோ ஒரு மேத்தமெட்டிஷியனை நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஈக்குவல் டு சைனுக்கு நேராக தான் நம்ம ட்ரை பண்ணுவோம். ஸோ அதே தான் பண்ண போகிறோம். எங்கே அலைன்மெண்ட் வேணுமோ அங்கே அண்டு சிம்பிள் அப்படிங்கிறத யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அண்டு சிம்பிள் நான் யூஸ் பண்ணிட்டேன். எனக்கு ஈக்குவல் டு சைனுக்கு நேராக அலைன் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைலை கம்பைல் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஈக்குவல் டு சைனுக்கு நேராக அலைன் ஆகிட்டது. பட் இங்கே 3 4 5 அப்படின்னு எல்லா ஈக்குவேஷனுக்கும் நம்பர் அப்பியர் ஆகுது. சப்போஸ் நீங்கள் எல்லா ஈக்குவேஷனுக்கும் நம்பர் வேணாம் அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா அலைனுக்கு பதிலாக அலைன் ஸ்டார் அப்படிங்கிறத யூஸ் பண்ண போகிறோம். ஃபைலை கம்பைல் பண்ணோம் அப்படின்னா இப்போது எந்த ஈக்குவேஷனுக்குமே நம்பர் அப்பியர் ஆகலை. பட் இதில் ஒரு சில ஈக்குவேஷனுக்கு மட்டும் நம்பர் வேணும், ஒரு சில ஈக்குவேஷனுக்கு நம்பர் வேணும். அந்த ஐ திங்க் அதில் தேர்ட் லைனுக்கு மட்டும் எனக்கு ஈக்குவேஷன் நம்பர் இருந்தால் போதும். ஓகே, ஐம் கோயிங் டு ஒன்ஸ் அகைன் ரன் திஸ் ஃபைல். 3 4 5 அப்பியர் ஆகுது. பட் எனக்கு ஃபஸ்ட்டு 2 லைன்ஸுக்கு ஈக்குவேஷன் நம்பர் வேணாம், தேர்ட் ஒன்னுக்கு நம்பர் வேணும். அந்த கேஸில் என்ன பண்ணுறது? ஸோ அதுக்கு தான் ஈக்குவேஷன் நம்பரை எப்படி அவாய்ட் பண்ணுறது அப்படிங்கிறத கமெண்ட் பார்த்தோம். வி ஹவ் டு யூஸ் நோ டேக் அப்படிங்கிறத யூஸ் பண்ணலாம். ஓகே, எந்த லைனுக்கு ஈக்குவேஷன் வேணாமோ அங்கே நோ டேக்னு சொல்லி யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஈக்குவேஷன் நம்பர் அப்பியர் ஆகாது. ஜஸ்ட் see that. யா, ஸோ ஃபஸ்ட் லைனுக்கு ஈக்குவேஷன் நம்பர் வேணாம், நோ டேக் யூஸ் பண்ணலாம். நாட் ஓன்லி நோ டேக், நோ நம்பரும் யூஸ் பண்ணலாம். Okay, so maybe for our convenience, second one no number அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஐ யூஸ் நோ டேக், செகண்ட் ஒன் ஐ எம் யூஸிங் நோ நம்பர். ரெண்டுமே சேம் அவுட்புட்டை தான் ப்ரொடியூஸ் பண்ணிடும். ஸோ இதுதான் மோர் தென் ஒன் லைன் ஈக்குவேஷன் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர். ஸோ நெக்ஸ்ட் ஒன் ஐ எம் கோயிங் டு கிரியேட் cases environment. Okay, begin equation, end equation. I am going to create the equation f of x is equal to, I am going to create two cases. F of x is equal to x squared if x is greater than 0, then 0 if x is less than 0. So x ஓட வேல்யூ நெகட்டிவா இருந்துச்சு அப்படின்னா 0 வேணும், x ஓட வேல்யூ greater than 0 இருந்துச்சு அப்படின்னா x squared அப்படிங்கிறத கிரியேட் பண்ண போறோம். So f of x is equal to, so இங்க cases அப்படிங்கிறத கிரியேட் பண்ண போறோம். Begin cases, okay, end cases, this is the another environment. Okay, so I need x squared, so x squared I'm going to create, okay, columns I'm going to split. I need alignment in that position, so that I'm using dollar sign. So next என்ன பண்ண போறோம் அப்படின்னா டெக்ஸ்ட். ஓகே, ஸோ ரன்னிங் டெக்ஸ்ட்டை எப்படி கொடுக்கறது இன் பிட்வீனில். சப்போஸ் நான் இங்கே ரன்னிங் டெக்ஸ்ட் கொடுக்கல அப்படின்னா ஃபஸ்ட் என்ன நடக்குதுன்னு செக் பண்ணிடலாம், அதுக்கப்புறம் யூஸ் பண்ணலாம். இஃப் எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் 0, தென் நியூ லைன் கமாண்ட் 0 இஃப் எக்ஸ் இஸ் லெஸ் தென் 0. இப்போ ஃபைலை கம்பைல் பண்ணோம் அப்படின்னா ஒரு அன்ஆக்வர்டாக தெரியும். ஓகே, இங்கே இஃப்க்கும் எக்ஸுக்கும் எந்த கேப்பும் இல்லை. இஃப் அப்படிங்கிறது மேத்தமெட்டிக்கல் மோடுக்குள்ளேயே அப்பியர் ஆகிடுது. ஸோ அதான் முன்னாடியே கமெண்ட் பார்த்துருப்போம். நம்ம ஒரு மேத்தமெட்டிக்கல் மோடுக்குள்ளே நீங்கள் டெக்ஸ்ட்டை யூஸ் பண்ணணும் அப்படின்னா டெக்ஸ்ட் அப்படிங்கிற கமெண்ட்டை யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் பார்த்துருந்தோம். ஸோ ஃபார் தட் ஐ எம் கோயிங் டு யூஸ் டெக்ஸ்ட். இப்போ ஃபைலை கம்பைல் பண்ணோம் அப்படின்னா we get the exact output. ஓகே, yeah, if x is greater than 0, if x is less than 0, this one is x squared. This is the procedure to create the cases. So I think next one is section matrices. எப்படி create பண்றது அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். Matrices. Okay, we have 5 types of matrices. So one is yeah, within the dollar sign I'm going to create once again begin enumerate, end enumerate. Okay, enumerate item within dollar sign I'm going to create, sorry, begin matrix. That means ஒரே மேட்ரிக்ஸ் வச்சு ஆல்டர் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். ஸோ 3x3 மேட்ரிக்ஸ் கிரியேட் பண்ண போகிறோம். 1 2 3. ஸோ ஃபர்ஸ்ட் ரோ முடிஞ்சது. அண்டு சிம்பிள் ஃபார் காலம் செப்பரேஷன். ஃபர்ஸ்ட் ரோ ஓவர், தென் செகண்ட் ரோ 2 3 4, தென் தேர்ட் ரோ 3 4 5. I create the matrix. So without any brackets, ஓகே, ப்ராக்கெட் எதுவுமே இல்லாமல் மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறது ஜென்ரேட் ஆகிடுது. ஸோ நான் இந்த மேட்ரிக்ஸ் பதிலாக பி மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணுறேன். ஓகே, ஜஸ்ட் நான் ஆல்ட்ரேஷன் தான் யூஸ் பண்ணுறேன். பி மேட்ரிக்ஸ்னு யூஸ் பண்ணோம் அப்படின்னா ப்ராக்கெட் மேட்ரிக்ஸுக்கு ஒரு ப்ராக்கெட் கிடைக்கும், ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட். ஐயா, சப்போஸ் இந்த பிக்கு பதிலாக நான் பின்னு சொல்லி யூஸ் பண்ணோம் அப்படின்னா வி கெட் bracketed matrix. That means square bracket matrix கிடைக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வி அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, வி யூஸ் பண்ணோம் அப்படின்னா டிடர்மினன்ட் அப்படின்னு சொல்லி கிடைச்சிடும். மேட்ரிக்ஸ் டிடர்மினன்ட். சப்போஸ் கேபிட்டல் வி அப்படின்னு யூஸ் பண்ணி அப்படின்னா நாம் ஆஃப் அப்படின்னு கிடைச்சிடும். ஓகே, நாம் ஆஃப். வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிட்டு இருக்கிறதுனால ஜஸ்ட் ஆல்ட்ரேஷனில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் அட்மோஸ்ட் லாஸ்ட் செக்ஷன் ஓவர்லைன் அண்டர்லைன். ஓகே, அண்டர்லைன் அண்டு ஓவர்லைன். ஓகே, இதை எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஓகே, ஃபார் தட் ஐ எம் கோயிங் டு டைப் எஸ்என்ஸ் ஈக்குவல் டு சம் ஃபார்முலா ஏ பிளஸ் பிக்கு மேலே ஒரு லைன் வேணும் அப்படிங்கிறத என்னோட கண்டென்ட். ஏ பிளஸ் பிக்கு மேலே. ஸோ ஐ எம் கோயிங் டு கிரியேட் ஓவர்லைன் a plus b. Okay, so similarly I am going to use underline c plus d. Okay, I am going to produce the output.
just to see that. Okay, so a plus bக்கு மேல ஓவர் லைன் அண்டர்லைன் யூஸ் பண்ணோம் அப்படின்னா சி பிளஸ் டிக்கு கீழே ஒரு லைன் கிடைச்சிடும். ஸோ இதே மாதிரி நம்ம ஓவர் பிரேஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணலாம். ஓவர் பிரேஸ் a plus b, sorry, a plus b. So next one under brace. Okay, under brace c plus d. So brace யூஸ் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு bracket கிடைச்சிடும். சாரி, நாட் ஒன்லி bracket, brace அப்படிங்கிறது கிடைச்சிடும். ஓகே, ஸோ இதான் ஓவர்லைன் அண்டர்லைன் அப்படிங்கிறத கொடுத்துருக்கிறது கடைசி கமெண்ட். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.